சொரக்காய் எவ்வளோங்க? காயே 10 ரூபா தானா? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சொரக்காய் காயே 10 ரூபா தான். தக்காளி எல்லாம் எவ்வளோங்க? கிராடு தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் 400 ரூபா. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தம்பி கடை காய் விலையெல்லாம் கேட்போம். தம்பி கத்திரிக்காயில் விலை சொல்லுங்கள். கிலோ 20 ரூபா தான். கத்திரிக்காய் விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. கோஸ் என்ன விலைங்க? 20. அது 20 தான். முள்ளங்கி 15க்கு போயிடுச்சு. இந்த கொஞ்ச நேரம் 10 ரூபாய்க்கு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவரைக்காய் இங்கே வெள்ளை வேறு 25. பச்சை வரை. குண்டு மிளகாங்க? கார மிளகா 40. பீக்கங்காய் என்ன வருங்க? பீக்கங்காய் எவ்வளோங்க? இப்போ காய்கறி கம்மியாக இருக்குது, எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸுக்கு வேறு வெளிச்சத்தில் சரியாக கவர் ஆக மாட்டேங்குது. லைட்டு போட்டு வச்சுருக்காங்களா? இல்லை வெளிச்சமாக இருக்குது பாருங்க. இலையெல்லாம் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வணிக வளாகம் அண்ணா தக்காளி கூட பாருங்கள், கூட கணக்கில் வச்சுருக்கிறாரு. எவ்வளோங்கண்ணா ஒரு கூடை? 450. எவ்வளோக்கு ஒரு கூடைக்கு எவ்வளோ பழங்க? 32 கிலோ. 32 கிலோ. பாக்ஸ் அதே தான். பாக்ஸ் 28, 27. எங்கேருந்துண்ணா வரீங்க? மேச்சேரிங்களா? மேச்சேரிங்களா? சரிங்கண்ணா. உங்கள் காட்டு பழமா வாங்கி விற்கிறீங்களா? உங்கள் காட்டு பழமே. எத்தனை ஏக்கர் போட்டிருக்கீங்க? அதுலேயும் இவ்வளோ பழம் வருதாண்ணா? இப்போ சீசனால் நிறைய விளையுது உங்களுக்கு. சரி சரிண்ணா. மானாவரியா? தண்ணி. தக்காளி தான் அதிகம் மேச்சேரியிலேருந்து தான் வரும். கிலோ கணக்கு எவ்வளோண்ணா? கிலோ கணக்கு போட்டால் 17 ரூபா. அவ்வளோதான், 10 ரூபா தான் வரும். அவ்வளோதான் எங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மணி 5 மணி ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வணிக வளம் அண்ணா கடை. அண்ணா கேரட் என்ன விலைங்க? எவ்வளோக்கா? ராசியை பார்த்தீங்கன்னா 70-80 வருது. ராசி இது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த கேரட் 1800 ரூபா. விலை ரொம்ப டாப்பு. கிலோ எவ்வளோங்க இன்னைக்கு? நாங்கள் கிலோ 40 தான் போகிறோம். கிலோ 40. அசல் விலை தான் கணக்கு. செகண்ட் குவாலிட்டி இது? ஆமாம், செகண்ட் குவாலிட்டி தான். பீட்ரூட்டுங்க? பீட்ரூட் பார்த்தீங்கன்னா 35 ரூபா. 35 ரூபா. உருளைக்கிழங்கு? உருளைக்கிழங்கு 35 ரூபா. பீன்ஸ் எல்லாம் என்ன விலைங்க? பீன்ஸு பட்டாணி? பீன்ஸ் 60, பட்டாணி 60. பட்டாணி 60. இன்றைக்கி முகூர்த்தமான ஏதோ விலை ஏறி போச்சு எல்லாம் காய்கறி எல்லாம். நார்மலாக இப்படி தாங்க விற்கிது. இதுங்க முகூர்த்தமே முடிஞ்சு 20 ரூபா முள்ளங்கி. முள்ளங்கி 20. கத்திரிக்காய் எவ்வளோங்க? 25 கொடுக்குறீங்க. கோஸ் எல்லாம்? கோஸ் 20 ரூபா. 20 ரூபா தான். ஹோல்சேல் மார்க்கெட்டாண்ணா? ஆமாங்க. உங்களுக்கு ஹோல்சேல் மார்க்கெட்டாண்ணா? ஃப்ரெண்ட்ஸ் வணிக வளாகம் தான் பாருங்கள். காய்கறிக்கெல்லாம் பாருங்கள் வச்சுருக்காங்க பாருங்கள். வியாபாரிகள்லாம் வாங்கி நம்மகிட்ட சில்லறையில் வாங்கி போய் உங்கள்கிட்ட வாங்கிட்டு போய் தான் விற்கிறாங்க. விலையெல்லாம் கட்டுப்படி ஆகுதாங்கண்ணா ஓரளவுக்கு? அப்படியே வந்துட்டீங்க, அதனால் எதை விற்று தானே ஆகணும். சரி சரி, பண்ணி ஆகணும். அந்த வேலைக்கு ஓட்டி தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? இந்த மார்க்கெட்டில் நான் தான் பெரியாள், என்ன புரியல? அந்த மார்க்கெட்டில் நான் தான் பெரியாள். அப்படியா? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எல்லா பக்கம் ஒரே விலை தான். காய்கறி விலையெல்லாம் பாருங்கள் பாருங்கள். இங்கே அண்ணா கடை வந்து தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கிறாரு. அண்ணா தேங்காய் எண்ணெய் சொல்லுங்கண்ணா, என்ன விலைங்கண்ணா லிட்ரு? 260. பாருங்கள் அண்ணா கடை தான், வணிக வளாகம். தேங்காய் இவங்களே ஆட்டி பாருங்கள். தேங்காய் எவ்வளோங்க? தேங்காய் 25, 30, 20, 25, 30. இப்போ நீங்களே காய் ஆட்டி விற்கிறீங்களாண்ணா? சரிங்கண்ணா. லிட்ரு எவ்வளோண்ணா கொடுக்குறீங்க? 260ங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அண்ணா கடைக்கு வாங்க. தேங்காய் நெல் இவங்களே ஆட்டி விற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். மரச்செக்கு என்ன பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் கேரட்டு 35 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. பீட்ரூட்டுங்க 30. இஞ்சி 50. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது 10 ரூபா 5 ரூபா தான் இருக்கும் இந்த தக்காளி. அவ்வளோதான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தக்காளி மண்டி தான். அந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக தக்காளி கடை தான் இருக்கும். 10-15 கடை வச்சுருக்குறாங்க. இந்த பக்கம் பாருங்கள் அப்படியே தக்காளி விலை கேட்போம் அக்கா கிட்ட. 15, 20ங்களா? 15 ரூபா. கேரட் 35 ரூபா. செகண்ட் குவாலிட்டிங்களா? செகண்ட் குவாலிட்டியா? பீட்ரூட் 25, கிழங்கு 35. ஊட்டி உருளைங்களா?
கத்திரிக்காய்ங்க பூண்டு எவ்வளோங்கக்கா? நாட்டு பூண்டு அக்கா கடை தான் பாருங்கள், வணிக வளாகம். வாங்க, விலை கம்மியாக கொடுக்குறாங்க பாருங்கள். தக்காளி வந்து எவ்வளோங்க அது பெரிய தக்காளி? 20 ரூபா தான், 15 ரூபா பாருங்கள். கூடையாக வச்சுருக்காங்க. ஏங்கா எப்படிங்கக்கா? விலை கம்மியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் அண்ணா கடை. அண்ணா உங்கள் காட்டு காயால் வாங்கிட்டு வரீங்களா? காட்டு காய்ங்களா? எந்த ஊர்லேருந்து வரீங்க? மேச்சேரி தான். எல்லாம் மேச்சேரிலேருந்தே வரீங்க. காய் எவ்வளோ கொடுக்குறீங்க? 20 ரூபா. என்னண்ணா இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க? கட்டுப்படி ஆகுதா உங்களுக்கு? ஆளுங்களுக்கு கூலி கொடுத்து அறுத்து அது கூட வராது போல இருக்கே. 350 ஒரு கூடை எத்தனை கிலோங்க? எல்லாம் உங்கள் காட்டு காய் தான். பரவாயில்ல, அவ்வளோ காடு வச்சுருக்கிறீங்க எல்லாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அண்ணா கடை 350 ரூபாய்க்கு விற்கிறாரு. அண்ணா மேச்சேரி தான். இங்கே எல்லாம் பாருங்கள் அவங்க காட்டு காய் தான் கொண்டு வந்து விற்கிறாங்க. தக்காளி அண்ணா ஒரு கூடை எத்தனை கிலோங்க? 33 கிலோ வரும். 33ங்களா? சரி, 350 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. கிலோ எவ்வளோண்ணா வருது ஒரு கிலோ? நீங்கள் கணக்கு போட வேண்டியது. இங்கேருந்து வாங்கிட்டு போய் தான் எல்லாம் விற்கிறாங்க இல்லைங்களா? தக்காளி லூஸ்லலாம் விற்கிறது இல்லையா? தானா இப்போ விலை கம்மியாக இருக்குது. கூலிக்கு இதான் சரியாக இருக்குது இல்லைங்களா? எவ்வளோ போட்டிருக்கீங்கண்ணா காட்டில்? ஒரு ஏக்கர் தக்காளி தான். காட்டு காய் தான். விலை ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க பாருங்க. எல்லாம் காட்டுக்காரங்க தான் பாருங்கள். விலை ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. அவங்க காட்டு காயாங்கண்ணா? சரி, இது பாருங்கள் எவ்வளோ பெரிய பழம் வச்சுக்கிறாங்க. கிலோ கணக்கில் பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு போதாண்ணா? அவ்வளோதான் போகும். ஏன்னா ஒரு கூட வச்சுருக்குறீங்க, எல்லாம் கொடுத்துட்டீங்க. அப்போ 2 மணிக்கு வந்துருக்கணும். நான் தான் லேட்டாக வந்துட்டேன். எல்லாம் பாருங்கள் விடி விடி தூங்காமல் நின்றுட்டு டீ குடிச்சிட்டு இருக்காங்க. என்னமோ குடிக்கிறாங்க, என்னன்னு தெரியல. என்ன குடிக்கிறாங்கன்னு தெரியல, ஆனால் குடிக்கிறாங்க. உளுத்தங்கஞ்சிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். பெரிய சார் தம்பி பாருங்க. தம்பி உங்க கடை தானே டிரைவரா? சரி சரி. எத்தனை மணிக்கு வருவீங்க? 11 மணி 12 மணிக்கு தான் வருவீங்க. தூங்கவே மாட்டீங்க, இப்படியே உட்காந்துருக்க வேண்டியதுதான் பாலத்துக்கிட்ட. சரி விடுங்க தம்பி, என்ன பண்ணுது? வீட்டில் இருக்கிறது இங்கேயே தான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இது எவ்வளோங்கண்ணா? 30ங்களா? இது 20, 25ங்களா? சரிண்ணா. முருங்காய் வச்சுருக்காங்க பாருங்க. அக்கா முருங்காய் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்கள் அம்மா முருங்காய் விற்கிறாங்க. கிலோ 100 ரூபா சொல்கிறீங்களா? கிலோ 100 ரூபா. காய் கணக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபா. சுரக்காய் எவ்வளோங்கா கொடுக்குறீங்க? சுரக்காய் 12 ரூபாய்க்கு வாங்கி 15 ரூபாய்க்கு. எந்நேரம் மார்க்கெட்டுக்கு வருவீங்க? சாயந்தரம் 7 மணிக்கு வந்துடுவோம். அப்புறம் 11 மணிக்கு சுரக்காயெல்லாம் வாங்க வரணும். ஓ சரி சரி, வாங்கி விற்கிறீங்க. சரி பரவாயில்லைங்களாக்கா ஓரளவுக்கு? முருங்காய் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். முருங்காய் பரவாயில்ல. முருங்காய் இப்போ தான் வந்துட்டு இருக்கு, ஆனால் ரேட் அதிகமாக தான் இருக்குது. சரி சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் இவங்க அண்ணா கடை தான். பீட்ரூட்டை ஒரு கிலோவில் வச்சுருக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஒன்று ஒரு கிலோவில் இருக்குது. ஒரு கையில் எடுங்க ஒரு பீட்ரூட்டை. இங்கே பார்த்தா தெரியல. இது எடுங்க. 1 கிலோ இருக்குது. ராயக்கோட்டையா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்கள் ஒன்று ஒரு கிலோவில் வச்சுக்கிறாங்க பாருங்கள் பீட்ரூட். ராயக்கோட்டைங்களா? ஆமாம், ராயக்கோட்டை. எவ்வளோண்ணா கிலோ? கிலோ 30 ரூபா தான். சவுச்சவுங்க? 30 ரூபாங்க. பீன்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். பச்சை பட்டாணி எவ்வளோங்க? 50. கேரட் 40. பூவில் என்ன விலைக்கு கொடுக்குறீங்க? காலிஃப்ளவர் வரலாம் 5 ரூபா 10 ரூபா. 5 ரூபா 10 ரூபா தான். இஞ்சி எவ்வளோங்க? 40. பீன்ஸ் ஊட்டி பீன்ஸுங்களா? எவ்வளோங்க? 50. நூல் கோலுங்க? 30. பீட்ரூட் அதே பீட்ரூட் தான். இது ஊட்டி பீட்ரூட்டுங்களா? அதே தான். கேரட்டில் எவ்வளோங்க? கிலோ 30. பச்சை கத்திரிக்காய் 20. குடமிளகா 40. பஜ்ஜி மிளகாய் கோஸு 20. உருளைக்கிழங்கு சொல்லுங்கள். 30 ரூபா தான். பாருங்கள் இது ஹோல்சேல் மார்க்கெட்டு, விலை கம்மியாக கொடுக்குறாங்க பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வணிகலகம் அக்கா கடை தேங்காய் வச்சுருக்குறாங்க பாருங்கள் 25 ரூபா 30. காய்கறி எல்லாம் ஒரே விலை தான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கடையிலையும் ஒரே விலை தான் காய்கறி பாருங்கள். அதில் போட்டேன்னா கொண்டே விடுவேன், வீட்டில் பையனை கூட போட்டு. இங்கே பாருங்கள் காய்கறி எல்லாம் எல்லா கடையிலையும் ஒரே விலை தான். எல்லா காய்கறியும் ஒரே ரேட்டு தான். முள்ளங்கெல்லாம் வெறும் 20 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ், அதே வாங்க ஆள் இல்லை.